வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாடு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்குங்க. என்ன நடக்குதுன்னு யூகிக்க முடியாத ஒரு அதிர்ச்சியில தமிழ்நாடு இருக்கு. தென்காசி மாவட்டத்துக்குள்ள முகமூடிய மாட்டிக்கிட்டு கிராமங்களுக்குள்ள நுழைஞ்சு கண்ணில் பாக்குறவங்க எல்லாம் வெட்டிட்டு போயிருக்கு ஒரு கூட்டம். மொத்த மக்களும் ரோட்ல உட்கார்ந்து மறியல் செஞ்சிட்டு இருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்துல வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த செங்கச்சூளையினுடைய மேனேஜரை தட்டி எழுப்பி 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்துட்டு ஓடி இருக்கு. பாதி புதைக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய சடலம் கிடக்கு. என்னதாங்க நடக்குது தமிழ்நாட்டுல? அண்ணன் வந்தாருன்னா எல்லாத்தையும் அறுத்து தள்ளிடுவாரு, அண்ணன் வந்தாருன்னா புரட்டி போட்டுருவாரு. வீட்டுல இருக்கிற பெண்கள், வெளியே இருக்கிற பெண்கள், நல்லவங்க கெட்டவங்க அத்தனை பேருக்கும் அண்ணன் தான் மீட்பர் அப்படின்னு பொய்யான பிரச்சாரம் கட்டமைக்கப்பட்டது. அண்ணன் வந்து 20 நாள் ஆச்சு. 20 நாளும் கொலைதான், 20 நாளும் கொள்ளை, 20 நாளும் பெண்கள் பாலியல் வன்முணர்வு செய்யப்படுறாங்க. வேடிக்கை பாக்குறாரு, வாய் திறக்க மாட்டாரு. பத்திரிகையாளர்கள் சந்திக்கல, குற்றம் உணர்ச்சி இல்ல, கொஞ்சம் கூட மரியாதை இல்ல மக்கள் மேல. ஓட்டு போட்டவங்களை கிள்ளுக்கிறையா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு விஜய். வாயை திறந்து இந்த குற்றத்தை ஏத்துக்கிட்டு அந்த குற்றத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும் கூட ஒரு ஆலோசனை போடல. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அடுத்து நாம என்ன செய்யலாம், ஏன் இதனால இவ்வளவு நடக்குது, இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம், தென் மாவட்டங்களை குறிப்பா அது நடக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டம் கூட வைக்கிறதுக்கு முதுகெலும்பு இல்லை. ஏன்னா வச்சாங்கன்னா வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்னு அவங்க பயம். தொடநடுங்கி ஓடுகாலி பயந்தாங்கோலி நம்ம அண்ணன் விஜய். இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. வேடிக்கை பார்த்துட்டு தான் நண்பர்களுடைய வீட்டு விசேஷத்துக்கு பட்டு வேட்டி சட்டை கட்டிட்டு போறதுக்கு கொஞ்சமாவது கூச்சப்பட வேண்டாமா? திருவாரூர் மாவட்டங்க, சேங்காலிபுரம் அப்படின்னு ஒரு ஊரு. திருவாரூர் மாவட்டத்துல சேங்காலிபுரம். அங்க செங்கல்சூளையினுடைய மேனேஜரா ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு. திருமுருகன் அவருடைய பேரு. அவர் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து ராத்திரி சாப்பிட்டுட்டு குழந்தை குட்டியோட வீட்டுல தூங்குறாரு. உழைக்கிறவரு. நடுராத்திரி வந்து யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. கதவை தட்டுறாங்களேன்னு இவர் எந்திரிச்சு, என்ன நம்மள கொல்லுவாங்க நான் தெரியும் அவருக்கு, எந்திரிச்சு யாரோ அவசரத்துக்கு வந்து தட்டுறாங்கன்னு கதவை திறந்தா 6 பேர் கொண்ட கும்பல் சதசதையா வெட்டி கொலை பண்ணி போட்டுட்டு தப்பிச்சு ஓடி இருக்கு. அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த அவருடைய பொண்ணு அப்பா அப்பான்னு கதறி அழுகிறது இருக்குல்ல, அப்படியே ஈரக்குள்ளையே அருந்துரும். அப்படி கதறி அழுகுறாங்க பாருங்க. திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வெளியே வந்து கதறிட்டு இருக்கிறாங்க. எங்க வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த மனுஷனை தட்டி எழுப்பி கொன்னுட்டு போறான். என்னங்க நடக்குது? சட்ட ஒழுங்கு எவ்வளவு கேலி பண்ணாப்ல இந்த விஜய். சட்ட ஒழுங்கு என்னாச்சு சிஎம் சார் அப்படின்லாம் ஆடினாரு, மேடையில பஞ்ச் டைலாக் பேசினாரு. அதை தட்டி கேட்க கூட முதுகெலும்பு இல்லாத ஒரு முதலமைச்சரா நீங்க இருக்கீங்களே, கூச்சம் இல்லையா மிஸ்டர் விஜய்? ஒரு முதலமைச்சருக்கான அடிப்படையான கண்ணியம் கூட உங்ககிட்ட இல்லையே. தினந்தோறும் கொலை. நேத்து இந்த உழைக்கிற வீட்டுல ஒருத்தர் செத்துட்டாரு. அந்த வீடு என்ன ஆகும்? அந்த குழந்தை, சின்ன குழந்தை கதர் இருக்கு பாருங்க, அப்படியே மனசு வலிக்குது. என்ன ஆகும் அந்த குடும்பம்? சம்பாதிக்கிற ஒருத்தரை இழந்துட்டு நிக்கிற அந்த குடும்பத்துக்கு என்ன பதில் இருக்கு? எத்தனை பேரை நீங்க காப்பாத்த போறீங்க? எல்லாத்தையும் தாண்டிங்க, ஏற்கனவே நாங்குநேரி, திருநெல்வேலி நாங்குநேரியில இல்லாத சாதிய அட்டூழியம் நடந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2-3 டூ வீலர்ல ஒரு 9 பேரு நாங்குநேரிக்குள்ள நுழைஞ்சு அது பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல, தலித்துகள் வாழக்கூடிய கிராமத்துல பட்டியலின மக்கள் உட்கார்ந்து ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நுழையிறாங்க. நுழைஞ்சிட்டு போறவங்க வர்றவங்க எல்லாம் சைட்டு மணிக்கு வெட்டினாங்க. அதுல 2 பேர் மரணம் அடைஞ்சாங்க. அந்த 2 பேரும் வட இந்திய தொழிலாளர்கள். இது திட்டமிட்ட RSS பாஜக சங்க பரிவார் கும்பலினுடைய வேலைன்னு நான் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கத்திட்டு தான் இருக்கேன். இது திட்டமிட்ட RSS உடைய சதி. சாதிய பிரச்சனைகளை ஆழப்படுத்தி, சாதியா வெறியூட்டி ஒரு கும்பலை பட்டியலின மக்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு அனுப்பிட்டே இருக்கான். இது அன்னைக்கு உடனடியா அவங்க எல்லாம் கைது பண்ணியாச்சு. சரி, அதோட முடிஞ்சிடும். நம்ம அண்ணன் தான் வந்துட்டாரே, அவர் தான் தேவதூதனாச்சே, எல்லாரையும் அப்படியே காப்பாத்தி கொண்டு போய் நிப்பாட்டிடுவாரே. அண்ணனுக்கு நிகர் அந்த உலகத்துல யாரும் இல்லையே. அண்ணன் நடந்தா பேரணி, நின்னா மாநாடுன்னு பெரிய கையாச்சே அப்படின்னு நம்புனா, நேத்து என்ன பண்ணிருக்கிறானுங்க, தென்காசி பகுதியில ஆலங்குளம்னு ஒரு ஊரு, ஆலங்குளத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் நெட்டூர் அப்படின்னு ஒரு ஊரு. அந்த ஊருக்குள்ள நேத்து ராத்திரி ஒரு 10 மணி போல, ஒரு 9-10 மணி போல ஒரு 4-5 வண்டியில மூஞ்சியவே ஃபுல்லா கவர் பண்ணி, கண்ணை தவிர
வெளியே எதுவுமே தெரியாத மாதிரி கவர் பண்ணிக்கிட்டு கையில கத்தி நீல நீல கத்திகளை வச்சுக்கிட்டு அருவாளை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. 4 வண்டியில 3 பேரா ஏறி வந்துட்டு இருக்கானுங்க. வர்றவன் என்ன பண்றானா, இந்த நெட்டூருக்குள்ள நுழைஞ்சிட்டு அங்க சும்மா நின்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க, ஒரு ஓரமா உட்காந்து பெண்கள் பேசிட்டு இருப்பாங்க, அவன் பாட்டு வெட்டுறான். நிக்கிறவங்க போறவங்க வர்றவங்க எல்லாரையும் கையை கால் அம்புட்டை வெட்டிட்டு போயிட்டே இருக்கான். அதுல ஒரு அம்மா எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க, என் கழுத்துக்கே கத்தி வந்துருச்சுங்க, நான் சோத்தோட சாஞ்சதுனால ஒரு நூல்ல பொழைச்சேன் அப்படின்னு. அவன் பாட்டுக்கு வெட்டுறான். அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு கல்யாண வீடு, அந்த கல்யாண வீட்டுல பந்தி நடந்துட்டு இருக்காங்க, எல்லாம் இரவு கல்யாணம் தான் நடக்கும், எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு இடத்துல போய் நின்னு அவங்களே வெட்டி இருக்கிறானுங்க. வெட்டிட்டு சாதியை சொல்லி, உங்களுக்கெல்லாம் அவ்வளவு ஏத்தமாடா, நீங்க எல்லாம் பேனர் விக்கிறீங்களா, கல்யாணத்துக்கு பிளெக்ஸ் பேனர் வைக்கிற அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்களாடா, உங்களுக்கு அவ்வளவு திமிராடா அப்படின்னு கேட்டுட்டு போயிருக்காங்க அந்த கல்யாண வீட்டுல. அந்த கல்யாண வீடு ஒரு தலித் மக்களுடைய ஒரு கல்யாண வீடு. அங்க பிளெக்ஸ் பேனர் வச்சிருக்கிறாங்க. ஏண்டா எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? கல்யாண வீட்டுல பிளெக்ஸ் பேனர் அவங்க யார் விருப்பப்பட்டாலும் வைக்கலாம், இந்த சாதிகாரை வைக்கலாம், இந்த சாதிகாரை வைக்க கூடாதுன்னு அப்படிலாம் கிடையாது. யார்கிட்ட காசு இருக்கோ போய் ஒரு பிளெக்ஸ வைக்க போறோம், அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. நண்பர்கள் கல்யாணம்னா வைக்க போறோம், நம்ம வீட்டு விசேஷம்னா வெளியே தெரியறதுக்கு வைக்க போறோம். அதுக்குள்ள நுழைஞ்சு உங்களுக்கு இவ்வளவு திமிரான்னு சாதி பேரை சொல்லி போற வரவங்கள வெட்டி இருக்கான். கிட்டத்தட்ட 7-8 பேர் வெட்டப்பட்டிருக்காங்க. அதுல 4 பேர் சீரியஸா இருக்கிறாங்க. 4 பேர் அந்த பக்கத்துல இருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துல சிகிச்சையெல்லாம் முடிச்சுட்டு, பேசிக்கான சிகிச்சையை முடிச்சுட்டு இவங்க திருநெல்வேலி மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அவ்வளவு சீரியஸா இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 4 பேர் இங்க லோக்கல்லே மருத்துவம் பார்த்திருக்கிறாங்க. என்னங்க நடக்குதுங்க? ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள போய் வெட்டுறான், ஒரு சாதி பேரை சொல்லி திட்டுறான், உனக்கெல்லாம் அவ்வளவு திமிராடான்னு கேக்குறான். சூத்திரன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த இடைச்சாதி மனநிலையில வெறி ஏத்துறது இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் சனாதனம். உனக்கு கீழே எல்லாரும் இருக்கான், அவனை உனக்கு கீழேயே வச்சு பாத்துக்க. நீயே இன்னொருத்தன் கீழே தான் இருக்க, பார்ப்பனனுக்கு அடியாலா இருக்க. பார்ப்பான் தான் உன்ன பெரியாளு 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 பெரியாளுன்னு சொல்லி நீ படிப்புக்கு போராட மாட்ட, வேலை வாய்ப்புக்கு போராட மாட்ட, உன் உரிமைக்காக போராட மாட்ட, சமூக நீதிக்காக போராட மாட்ட. உன் மக்களை எங்கேயுமே செல்லாத காசாக்கி வச்சிருக்கிறான், இடைச்சாதி மக்களை. அதை எந்திரிச்சு நீ கேட்க மாட்ட. எல்லாத்தையும் போட்டு முடிச்சுக்கிட்டு இருக்க, மேல உட்காந்து பாப்பான் உன்னை அடியாளா வச்சுக்கிட்டு. ஆனா நீ அடியாளா இருந்துகிட்டு என்ன பண்றன்னா, நாங்கெல்லாம் பெரிய சாதி தெரியுமா, நான்லாம் ஆண்ட சாதி மோண்ட சாதி பேண்ட சாதின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது என்ன மாதிரி? இது என்ன மாதிரி அரசியல்? உன்ன ஒருத்த அடியாளா வச்சிருக்கான். சூத்திரன்னா அவ்வளவு கேவலமா கோழைன்னு சொல்லி வச்சிருக்கான். சூத்திரனுக்கு பொண்டாட்டி எதுக்குன்னு இருக்கான். சூத்திரன் பொண்டாட்டியோ சொத்தையோ நாங்க நினைச்ச எடுத்துக்கலாம்னு எழுதி வச்சிருக்கான். அவன் மேல உனக்கு கோவம் வர மாட்டேங்குது. உன் கூட நின்னா அண்ணன் தம்பியா போராடுற உழைக்கிற பட்டியலின மக்கள் மேல உனக்கு கோவம் வருதுன்னா உன்னை என்ன சொல்றது? பாப்பா அடியால் மட்டும் கிடையாது, மூளையே இல்லாத மாட்டு மூளைக்காரன் நீ, அதான அர்த்தம். அதனால உள்ள இறங்கி வெட்டி இருக்க. உன்னை வச்சு அவன் அங்க ஒரு அரசியலை பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மதவாத அரசியல், சாதியவாத அரசியல், மக்களை பிரிச்சு பாக்குற அரசியல், பிரிவினைவாத அரசியல். ஒன்ன வச்சு ஒருத்தங்க பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இறங்கிட்டு இருக்கான் பாஜக காரன். இங்க ஏற்கனவே தற்குறி ஆட்சி. அவங்க எவஞ்சத்தாலும் எவன் தாலி எடுத்தாலும் வேடிக்கை பார்ப்பாங்க. ஒரு 10 பேர் வச்சு எங்க அண்ணன் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு வீடியோ போடுவானுங்க. இன்னும் ஒரு 10 பேர் வச்சு எங்க அண்ணன் என்ன செஞ்சுட்டாரு தெரியுமா, நேத்து பூரா ஒரு விஷயத்த எழுதுறானுங்க. என்ன, இந்த கவின் படுகொலை இருக்கு இல்லையா, அதுல குற்றவாளி சுஜித் இருக்கான்ல, அவனுடைய அம்மாவை நேத்து கைது பண்ணிருக்காங்க. உடனே போஸ்டர் போடுறாங்க, பாருங்கள் பாருங்கள் எங்க அண்ணன் ஆட்சியில தான் இந்த அம்மாவை கைது பண்றதுக்கான எல்லா ஏற்பாடும் எங்க அண்ணா விஜய் செஞ்சுட்டாரு. பேப்பர் படிச்சிருந்தா கூட ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கும். ஒன்னும் ஜெயலது சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்ட பிறகு இந்த வழக்கை கையில் எடுத்தவர் யாரு? தோழர் பாப்பா மோகன் அப்படின்னு வழக்கறிஞர். அவர் தான் பல சாதியான படுகொலைகளுக்கு நின்று போராடி வச்சு செஞ்சு முக்கியமான தீர்ப்புகளை எல்லாம் வாங்கி கொடுத்த கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர் பாப்பா மோகன் தோழர். அவர் தான் சிபிசிஐடியை போட்டு நச்சு அவங்க மேல போடாத கேஸெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஒரு சிபிசிஐடிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து இந்த போலீஸ்கார் அம்மா, அதாவது இந்த கொலையாளியோட அம்மாவை கைது பண்ண வச்சவர் தோழர் பாப்பா மோகன். அவர் ஒரு கம்யூனிஸ்ட், அவர் ஒரு செயல்பாட்டாளர், பட்டியலின மக்களினுடைய விடுதலைக்கான பல போராட்டங்கள்ல சட்ட ரீதியாக நின்று போராடியவர். அவருக்கு சேர வேண்டிய பெருமை எல்லாம் இந்த தற்கூரிகள் என்ன பண்றாங்கன்னா, எங்க அண்ணன் பொழந்துட்டாரு, எங்க அண்ணன் பொழந்து விட்டாரு அப்படின்னு போட்டுட்டு இருக்கானுங்க. பேப்பரும் படிக்காம, இங்க என்ன அரசியல் நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம, ஒரு தற்கூரியை கொண்டு வந்து உட்கார வச்சு தமிழ்நாட்டின் சமூக நீதி அரசியலை வேரோட அறுத்துக்கிட்டு இருக்கோன்னு தெரியாம
செல்லரிச்சு போயிட்டு இருக்கு நம்முடைய சமூக நீதின்னு தெரியாம இங்க ஒரு 10 பேர் கொடுக்குற 1000 2000க்கு வாலாட்டிக்கிட்டு அரசியல் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. இங்க வெட்டிக்கிட்டு இருக்காங்க, ஊருக்கு வந்து போற வரவங்க வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் வேடிக்கை பாக்குறாரு. இங்க வீடை தட்டி வீட்டுக்குள்ள பூந்த 6 பேர் வெட்டிக்கிட்டு இருக்கான். அண்ணன் வேடிக்கை பாக்குறாரு. 10 வயசு குழந்தைய வெட்டி கொன்னு முகத்தை சதைச்சு பாலியல் வல்லுறவு பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு போறான். வீட்டுக்குள்ள படுத்திருக்கிற 2 பொம்பளைங்க மேல பெட்ரோலை ஊத்தி எரிச்சு விட்டு போறான். நேத்து ஒரு பணம் கிடைச்சிருக்கு, பாதி வந்து புதைக்கப்பட்டு பாதி கைகால் வெளியே தர மாதிரி ஒரு பணம் நேத்து கிடைச்சிருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளையோட பணம் கிடைச்சிருக்கு. எங்கேயோ போயிட்டு இருக்குங்க. எவ்வளவுதான் முட்டு கொடுப்பீங்க? நேர்மையா நிக்க மாட்டீங்களா? இந்த பிரச்சனை உங்க வீட்டு வாசலுக்கு வர வரைக்கும் நீங்க நிதானம் இல்லாம தெரிவிங்களா? பொய்யத்தான் பரப்பிட்டு இருப்பீங்களா? நேர்மையா மனசாட்சியோட கேள்வி கேட்க மாட்டீங்களா? தமிழ்நாடு நாசமா போச்சுங்க. இன்னும் 5 வருஷத்துல தமிழ்நாடு பாஜகவினுடைய உத்தரப்பிரதேசமாவோ பீகாராவோ மகாராஷ்டிராவோ மத்திய பிரதேசமாவோ மாறப்போகுது. தமிழ்நாடு தன்னுடைய அடையாளத்தையும் பண்பாட்டு அடையாளத்தையும் இழந்துட்டு இருக்கு. தற்கூரியோட சேர்ந்து நின்றுட்டு நீங்க ஜால்ரா போட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் பதில் இருக்கா? மிஸ்டர் விஜய், சிஎம் அங்கிள் நீங்க ஜாலியா இருங்க, அதுல நாங்க தலையிடல. எங்களையும் பாருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ மக்கள் உங்களை ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. நாங்கெல்லாம் போடல உனக்கு. ஆனாலும் நீ தான் முதலமைச்சர். தமிழ்நாட்டுக்கு, மக்களுக்கு, இங்க இருக்கிற சமூக சூழலை பாதுகாக்கிறதுக்கு முடிஞ்சா வேலை பாருங்க. உங்களுக்கு முதுகெலும்பு இல்லைன்னா ரிசைன் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது, நாட்டுக்கும் நல்லது.